அன்புள்ளங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு டைப் 4 இன்னோவா கன்வர்ஷன் நம்ம சென்னை டிஎம்எஃப் மெரூன் கலர் எப்படி இருக்குதுன்னு வருங்க. இது வந்து நம்ம டைப் 4 பண்ண போகிறோம். இது வந்து டைப் 1ல் இருக்குது. இப்போது இருங்க, நான் அப்படியே முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம சென்னையிலேருந்து டிஎம்எஃப் நேற்று வந்திருந்தாருங்க. நேற்று வந்து வண்டி விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவரோட சென்டிமெண்ட்டான வண்டியாம்மா. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே ஃபோனில் பேசும்போதே சொல்லிடுவேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு வண்டியும் வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி ரெடி பண்ணுங்கன்னு. சரி இருங்க, நான் அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க. இந்த வண்டி தான் மெரூன் கலருங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம எப்பவுமே ரெகுலராக பண்ணுறது சில்கி கோல்டுங்க. சில்கி கோல்டு தான் அவர்கிட்ட ஐடியா கேட்டேன். சரி, அவர் வந்துட்டு அவருக்கு சில்வர் ரொம்ப பிடிச்சிருச்சு சில்கி கோல்டை விட. இந்த 2014-15 ஒரு சில்வர் வந்துருந்துங்க. அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் டோன் மிக்ஸ் ஆகி வரும். அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அது டிஃப்ரெண்ட்டான கலரு. நம்ம கூட ஒரு இட்டியோஸ்க்கு பண்ணியிருப்போம். இட்டியோஸ் கொண்டு பண்ணணுங்க 2014 சில்வரு. அதுக்கப்புறம் ஒரு இண்டிகோ கொண்டு பண்ணணும் நம்ம நாமக்கல் டிஎம்எஃப்க்கு. அப்படியே வண்டி சுற்றி காமிக்கிறேன், பார்த்துக்கேன் எப்படி இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன குத்து மட்டும்தான் இருக்குது வண்டியை சுற்றியுமே. நீங்களாம் வண்டியை பிரித்து வேலை செய்யணும். அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெளியே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே உள்ளே காமிக்கிறேன்னுங்க. அலாய் வீல்ஸ் எல்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. பிஃபோர் நிறைய பேர் வந்து இந்த கலர் சேஞ்சிங் ப்ரொசீஜர் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இருங்க, அப்படியே அதுக்குள்ளே உள்ளே காமிச்சிட்றேனுங்க. ஆஹா, டோர் பேடு இல்லையா? ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற எல்லா வேலைகளும் பண்ணிடலாம். ரூஃப் தான் கொஞ்சம் அழுக்கு. இதெல்லாம் அழுக்குலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். 7 சீட்டர் தான். இதெல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. பேக் சீட்லாம் பாருங்க, எல்லாம் மடித்து வச்சுருக்குறாங்களா. எல்லாம் மேட்டு கீட்டு எல்லாம் போட்டுக்கலாம். சரி, ஓகே இருங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். ஓகே, வண்டி வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க. நான் ஒன்று உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அந்த ரீபெயிண்ட் விஷயம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ப்ரொசீஜர் படி போகணும் அப்படின்னா வண்டியை கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அதான் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூல் ஏதாவது இருக்கும், ரைட்? அவங்களுக்கு கொண்டு போய் மீடியேட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆர்சி புக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி மெரூன்லேருந்து சில்வரை மாற்றி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் உள்ள எழுதி கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஆகுது. அப்புறம் அடுத்த நாள் கொண்டு போய் நீங்கள் வண்டியை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மெரூன்லேருந்து சில்வர் அப்படி சொல்லி மாற்றி கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ரூபாய்ன்னு வச்சுக்க, மோரார்லெஸ் வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு இதுக்கு வந்து கண்டிப்பாக மோரார்லெஸ் வரலாம். 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபாய் வரலாங்க. இந்த 4 ரூபாய் வரலாம். அதனால் கொஞ்சம் முன்பின் வரும். அதனால் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் என்டாஸ்மெண்ட் போடணுன்னா தாராளமாக நீங்கள் என்டாஸ்மெண்ட் போட்டுக்கலாம். அதுக்கு அப்ரூவல் உண்டு. சரிங்க, வேலையை ஆரம்பிக்கட்டும். நம்மளுக்கு அப்படி ஒன்றுனா நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு டிங்கர் ஒர்க் முடிஞ்சுதுங்க. இப்போ தாங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண உடனேங்க நான் வண்டி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவே இருந்திருக்காது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் பாடி. ஆனால் சுற்றி பார்த்தீங்களா குட்டி குட்டியாக ஃபுல் குத்துங்க. அதுக்கப்புறம் சீட்டு எல்லாமே டோட்டலாக மேட்லேருந்து சர்ச்சாடாக அத்தனையும் கழட்டியாச்சுங்க. அத்தனையும் கழட்டிட்டு கீழே ஃபுல்லாக தான் துரு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி அத்தனையும் செக் பண்ணிடுவோங்க. பெருசாக துரு இல்லைங்க. என்னென்னா இவங்க அந்த ஃபுல் மேட் போட்டதில் வந்து அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் மண் இருக்குதுங்க. அது கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஏர் பிடிக்கிறது, இந்த வேகம் பிடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் பிடிக்காம விட்டாங்க. அதனால் அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்குது. அந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணால் போதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக அடிக்கும் தலைக்குங்க. அதுக்கப்புறம் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பெயிண்டருடைய ஃபஸ்ட்டு பட்டி போட்டிருக்குதுங்க. எனக்கு அப்படியே காமிக்கிறேனுங்க. ஃபஸ்ட்டு பட்டிங்க இது. இப்போ தான் எல்லா பக்கம் ஃபஸ்ட்டு பட்டி போட்டு அதை ஃபுல்லாக மட்டம் பண்ணிடுறதுங்க. அதுக்கப்புறம் தான் 2வது பட்டிங்க. அதுக்கப்புறம் 3வது ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங். வண்டி வந்து டைப் 4 கன்வர்ஷன் இல்லைங்க.
அதனால் ஃப்ரண்டேஜ் உரம் கட்டிட்டோம். டாப்லேயும் எத்தனை குத்து இருக்குது தெரியுங்களா? பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்ததுங்க. டாப்பில் ஃபுல் குத்துங்க. இது வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொருக்க மறுபடியும் செக் பண்ணுவோம். அப்போ வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் மறுபடியும் செக் பண்ணுவோம். ஏன்னா டைப் 4 கன்வர்ஷனுக்கு வந்து நம்ம பானட்டு, பம்பரு, ஹெட்லைட்டு, சைடு ஃபெண்டரு எல்லாமே நம்ம மாத்திரமில்லைங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக செட்டிங் பண்ணி பார்க்குறதுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் பார்த்துங்க இந்த செட்டிங்ஸு. கீழே வந்து உங்களுக்கு ரன்னிங் போர்டெல்லாம் செட் பண்ணிக்க பாருங்க, அந்த பிளாஸ்டிக்கு இது எல்லாமே. இதானுங்க ப்ரைமரு. இந்த செகண்ட் ப்ரைமர் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக அடித்தாச்சுங்க. அடிச்சு விட்டு நல்லா தேய்ச்சிங்க. ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருவோம். நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் காய விட்டுட்டு தான் மறுபடியும் அடுத்த கோட் ப்ரைமர் அடிப்போம். அதனால் இது வந்து செகண்டு பேஸ் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் எடுக்கிறதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் இனி வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணிடுவோங்க. பாருங்கள் இதுதானுங்க ஃபுல் பெயிண்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக ஃபுல் பெயிண்ட் பண்ணினதுக்கப்புறம் இது அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுங்க. ஏன்னா வண்டி வந்து டோட்டலாக ரீபெயிண்ட் இல்லைங்க. அதனால் வந்து ஃபுல்லாக அத்தனை A to Z பீடிங்லேருந்து சிகப்பு எந்தெந்த இடத்துல இருக்கோ ஒரு இடத்துலையும் கூட சிகப்பு நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதான் சிகப்புன்னா தான் மெரூன் கலருங்க. ஒரு இடத்துலையும் கூட தெரியாமல் அத்தனை இடத்துலையும் கவர் பண்ணி அடிச்சிருக்குதுங்க. அதனால் நம்ம இது நேராக கொண்டு போய் ஆர்டி ஆஃபீஸில் வந்து நம்ம இந்த புக்கை கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டி ஆஃபீஸினுடைய மீடியேட்டர் யாராச்சும் இருப்பாங்க, அப்படிலாம் டிரைவிங் ஸ்கூல் இருப்பாங்க. நீங்கள் வண்டி முடித்ததுக்கப்புறம் இந்த புக்கை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து அப்புறம் 2 நாள் வண்டி கொண்டு வந்து காமிக்க சொல்லுவாங்க. அப்புறம் 2 நாள் கொண்டு போய் நீங்கள் வண்டி காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மெரூன் டு சில்வர் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபுல் பெயிண்டிங் அடிச்சிங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி எல்லாமே ஒரு ஜென்ரல் செக்கப்பு எல்லாமே சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற செக்கப்புங்க. அதுதான் நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போது ஃபுல் சீட்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பூரா கழட்டினது பூரா ஒரு இடத்துலையும் கூட மெரூன் கலர் தெரியக்கூடாதுங்க. அந்தளவுக்கு பண்ணியிருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒன்று இது ஸ்பாயில் வந்து மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும். மறுபடியும் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். டெயில் லைட்டுங்க, அப்புறம் பின்னாடி வர சில்வர் பீஸு எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறம் இனிமேல் தான் அந்த கடைசி அந்த லோகோ செட்டு இந்த மாதிரிலாம் ஒட்டுவோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா நான் உங்களுக்கு காமிச்சிட்றேனுங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரு வண்டி ரீபெயிண்ட் பண்ணும்போதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்தளவுக்கு அதை பார்த்து ஜாக்கிரதையாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பார்த்து ஃபுல்லாகவே செக் பண்ணி நம்ம கொடுப்போங்க. எல்லா ஒர்க் முடிஞ்ச வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. டெலிவரிக்கு எப்பவும் போல் சொல்கிறது தான். என்ன கலர் எப்படி மாற்றிருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துடலாங்களா? பார்த்த உடனே கமெண்ட் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே. அந்த இன்னோவா தானுங்க, இந்த இன்னோவா. சரி இருங்க, முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். ஃபுல்லாக டைப் 4 கன்வர்ஷன் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட்டு கண்ட்டு பேக்கு சைடு கீடு எல்லாமே அதே மெரூன் கலர் இன்னோவா. மெரூன் டு அலைவில் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. சைடு மிரரு, ஃபிலிம்மு, சீட் கவர் எல்லாம் மாற்றியாச்சு. அப்படியே இருக்கு. சரிங்க. பின்னாடி டைப் 4 நம்பர் பிளேட்டு, ரியர் பம்பரு எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. சில்வர் கலர் டு மெரூன் கலர் டு சில்வர் வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. சரி இருங்க, அப்படியே நான் முன்னாடி உள்ளே காமிச்சிட்றேன். அதுக்குள்ளே டோர் பேட் அதே கலருங்க. சீட் கவரு, ஃபுல் மேட்டு, டேன் வித் பிளாக்கு, இதெல்லாம் இன்டீரியர்ஸ். ஃபுல்லாக இன்டீரியர் க்ளீனிங். பேக்கில் ஃபுல்லாக பல அளவில் கொடுத்தாச்சு. அவ்வளோதானே. எப்படி இருக்குதுங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இருங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன்.